அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு அவசர வேண்டுகோளுக்காக வேண்டித்தான் இந்த பதிவை நான் போடுறேன். குளோபல் சுமூத் ஃப்ளோட்டிலா இன்னும் 2 நாள்ல காசாவை போய் அடைய இருக்குது. இன்னும் ரெண்டே நாள் தூரத்தில் தான் இருக்கிறாங்க. பல நாட்கள் கடல் ரீதியாக பிரயாணப்பட்டு எல்லா மிரட்டல்களையும் சவால்களையும் இன்ஜின் கோளாறுகள் பல பிரச்சனைகளையும் முகம் கொடுத்து இன்றைக்கு வெறுமனே 2 நாள் தூரத்தில் இருக்கிறாங்க. தீர்மானமிக்க ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய அந்த சீஜை உடைக்கிறது தான் இவர்களுடைய நோக்கம். ஒரு ஹியூமன் கொரிடோர் உருவாக்குறது தான் நோக்கம். ஏன் அப்படி உருவாக்கப்படும் என்றால் இவங்க அந்த சீஜை முறியடிப்பாங்க என்றால் அதை தொடர்ந்து பின்னுக்கால பல கோஷ்டிகள் குழுக்கள் உள்ளால வாரதுக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. இதை நடக்க விடாம இஸ்ரேல் தடுத்து கொண்டிருக்குது. ட்ரோன்கள் தலைக்கு மேலால சுத்தி கொண்டே இருக்குது. அந்த மக்கள் அந்த ஆர்வலர்கள் அந்த படகுகளில் போட்ஸில் கடல் நடுவில் இருந்து கொண்டு அப்டேட்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஓரிரு போட்ஸ்களுக்கு தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்குது. அதே நேரம் பல மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்குது. நாங்கள் உங்கள் எல்லாரையும் கைது பண்ணுவோம் என்று சொல்லி. என்றால் சில மாதங்களுக்கு முன்னால் இதே மாதிரி அவங்க போன நேரம் அவங்க எல்லாரையும் டீபோர்ட் பண்ணியிருந்தாங்க. கைது பண்ணி டீபோர்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு தெரியும். இவங்க எங்கள்கிட்ட வேண்டுகொள்கிற ஒரே ஒரு விடயம் தான். கடைசியாக நான் செனட்டர் முஷ்டாக் அகமது, பாகிஸ்தானை சேர்ந்தவர், அவரும் அந்த போட்டில் இருக்கிறார். அவர் இன்றைக்கு காலையில் அல்லது நேற்றிரவு ஒரு அப்டேட் போட்டிருந்தார். அதில் அவர் ஒரு விடயத்தை சொன்னார். ரொம்ப மனதுக்கு பாரமாக இருந்துச்சு, எமோஷனலாக இருந்துச்சு. அந்த குளோபல் சுமூத் ஃப்ளோட்டிலாவுடைய மேனேஜ்மெண்ட் வந்து ஒவ்வொரு நஃபராக கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட போட்ஸ்கள் படகுகள் இருக்குது. ஒவ்வொரு நஃபராக வந்து கேட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் 2 நாளில் காசாவடை இருக்கிறோம். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனென்றால் இந்த காலத்தில் அந்த ஃபிரௌனை பற்றி எங்களுக்கு தெரியும். அவருக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, ரெகுலேஷன் கிடையாது. ஐசிசி, ஐசிஜே, யூஎன் எதுவும் அவருக்கு கிடையாது. எனவே எதுவும் செய்யலாம். உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. உங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் இதில் இருக்கிற யாராவது திரும்பி போக விரும்பினா தாராளமாக நீங்கள் போகலாம். நீங்கள் திரும்பி போகிறதுக்குரிய ஏற்பாட்டையும் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம். நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களோட வந்ததே பெரிய விடயம். உங்களுக்கு அதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் தாராளமாக திரும்பி போகலாம் என்று ஒவ்வொரு நஃபராக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் கூட திரும்பி போக இல்லை. ஒன்று நாங்கள் இந்த சீஜை முறியடிப்போம், அந்த மக்களுக்கு எங்கள் உதவிகளை கொண்டு போய் சேர்ப்போம், ஹியூமன் கொரிடோர் ஒன்று உருவாக்குவோம். அப்படி இல்லை என்றால் எங்களோட உயிரை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நேரத்தில் அவர் எங்கள்கிட்ட வேண்டிக் கொண்ட ஒரு விடயம் தான். இந்த விடயத்தை முடிஞ்ச அளவுக்கு இதை சமூகமயப்படுத்துங்க, இதை வைரலாக்குங்க, தெரியப்படுத்துங்க, இதை ஷேர் பண்ணுங்க. இதனால் இன்றைக்கு நாங்கள் அந்த நாடு வெத்துமா இந்த நாடு வெத்துமான்ற ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் ஒரு தீர்மானமிக்க ஒரு கட்டம் இதில் வெற்றி காணுவாங்கண்டா மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். அதனால் எங்களோட சமூக வலைத்தளங்களில் எங்களோட அக்கௌண்ட்ஸில் இருக்கும், யூடியூப்பில், சோஷியல் மீடியா எல்லாத்திலையும் இதை பற்றி எழுதுவோம், பேசுவோம், வீடியோஸ் போடுவோம். அப்படி இல்லைன்றால் குறைஞ்சபட்சம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக ஒரு ப்ரெஷர் ஒன்று க்ரியேட் ஆகும். இதன் மூலமாக இதுக்கு முன்னால் பல விடயங்களை நாங்கள் சாதிச்சிருக்கிறோம், உலக மக்கள் சாதிச்சிருக்கிறாங்க. அதனால் எங்களோட துவா, எங்களோட குனூத், எங்களை இதர விடயங்களை செய்கிறதோட இந்த விடயத்தையும் நாங்கள் செய்வோம். இதை நாங்கள் ஷேர் பண்ணுவோம், வைரலாக்குவோம். இதன் மூலமாக ஒரு அவேர்னஸை, ஒரு ப்ரெஷர் ஒன்றை நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். அந்த மக்களுக்கு அல்லாஹ் தாலா வெற்றியை கொடுக்கட்டும், அந்த சீஜை முறியடிக்கட்டும். அந்த மக்கள் அதன் மூலமாக அந்த காசால ஏங்கி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு நலவு, ஒரு ஹைரம் உண்டாகும். பின்னால் தொடர்ந்து உதவிகள் அவங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தாலா இவருடைய இந்த முயற்சியை வெற்றியாக ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.